ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு techtamilgeek. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் எப்படி மொபைல்லேயே க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் காட்டும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே டெஸ்க்டாப்பில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. மொபைலில் நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூவாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த வீடியோவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அங்கே சேவ் டு பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா அங்கே நியூ பிளேலிஸ்ட்டுன்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. நான் யூடியூப் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே ப்ரைவசி பப்ளிக்குன்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டதுக்கப்புறம் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ ஆட் ஆகிடுச்சு அதுக்குள்ளார. இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, பிளேலிஸ்ட்டோட நேமையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். மேலே அந்த பென்சில் மாதிரி இருக்க 4வது சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் அப்டேட்ஸ் 2021 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து இப்போ இந்த பிளேலிஸ்ட்டோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டில் டெலிட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் யூடியூப் அப்டேட்ஸ் 2021 கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அந்த வீடியோ நான் வேறு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி சேவ் டு பிளேலிஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் யூடியூப் டிப்ஸ் டியூட்டோரியல் இருக்குது. சும்மா நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. எப்படி பிளேலிஸ்ட் மொபைல் ஈஸியாக க்ரியேட் பண்ணி அதில் வீடியோஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் techtamilgeek சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.